எலெக்ஷன் டேட் வந்து அறிவிச்சிட்டாங்க ஏப்ரல் 23 கரெக்டான ஒரு மாசம் தான் இருக்கு. இந்த டைம்ல வந்து ஸ்கூல் ஆனுவல் டேயும் இந்த டைம்ல தான் வந்து நடத்துவாங்க. ஏன்னா ஸ்கூல் எண்டிங் டைம்ல தான் வந்து ஆனுவல் டே வந்து நடத்துவாங்க. அப்படி நடத்தும் போது விஜய் சாங் வந்து எதுவுமே பிளே பண்ணக்கூடாது, தடை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு கட்சி தலைவரோட படத்தை கூட வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது இந்த டைம்ல. அதனால ஜனநாயகன் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணல. அதே மாதிரி சாங்கு கூட வந்து ஒரு ப்ரொமோஷன் தான். நீங்க ஸ்கூல்ல வந்து விஜய் படம் பாட்டு ஏதாவது போட்டு நீங்க வந்து பிள்ளைங்க வந்து டான்ஸ் ஆட விட்டா அது கூட டிவிக்கு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி தான். அதனால வந்து விஜய் சாங் வந்து எங்கேயுமே பிளே பண்ணக்கூடாது, தடை அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பா எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்கூல் ஆனுவல் டேலையும் பிள்ளைங்களை வந்து விஜய் சாங்குக்கு வந்து டான்ஸ் பண்ண விட்டுறாதீங்க, சரிங்களா? ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க, கண்டிப்பா வந்து கடுமையா வந்து ஃபாலோ பண்ணுவாங்க எலெக்ஷன் கமிஷன், சரிங்களா? அதே மாதிரி வெளியூர் போறவங்க யாருமே வந்து பெரிய அமௌண்ட் வந்து எடுத்துட்டு போகாதீங்க. 50,000 மேல வந்து எடுத்துட்டு போக கூடாது. இந்த கார்ல இருந்து நீங்க பக்கத்து ஊர் வெளியூர் போற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ராப்பரான ப்ரூஃப் வந்து காட்டுற மாதிரி இருக்கும். நீங்க பெரிய அமௌண்ட் எடுத்துட்டு போனீங்கன்னா ப்ரூஃப் வந்து கொண்டு போங்க, அதையும் காமிச்சா விட்டுருவாங்க. அப்படி இல்லாட்டி 50,000 மேல நீங்க எட்டு போனீங்கன்னா எதுக்கு எட்டு போறீங்க, யாரு கொடுத்தானே நிறைய கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பா பிரச்சனையில மாட்டிக்காதீங்க.